ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோவில் இந்த வாரத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாக் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு டீயை வச்சு குடிச்சிட்டேன். பிள்ளைங்க எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்டு நான் போய் என்னோடய ஒர்க் அவுட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு கீழே கடையில் வேலை இருந்தது, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ராஜேஷ் கிச்சன் ப்ரொடக்ஷன் யூனிட்டு எப்போவுமே பிஸியாக தான் இருக்குது. மாற்றி மாற்றி ஏதாவது ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஹெல்த் மிக்ஸு, ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவு, ஏபிசி பவுடருக்கான வேலைகள், நேந்திர மிக்ஸுக்கான வேலைகள் அப்படின்னு மாற்றி மாற்றி ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கே அடுத்த ஃப்ரெஷ் பேட்ச் ஏபிசி பவுடருக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி சன்ட்ரை பண்ண போகிறோம். ராஜேஷ் கிச்சனில் ஏபிசி மால்ட்டும் இருக்குது, ஏபிசி பவுடர் இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏபிசி மால்ட்டில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தே செய்வோம். ஏபிசி பவுடரில் ஸ்வீட்டுக்காக எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டில் இருக்க நேச்சுரல் ஸ்வீட் மட்டும்தான். ஏபிசி மால்ட்டுக்கான ப்ராசஸ் வேறு, ஏபிசி பவுடருக்கான ப்ராசஸ் வேறு. ஏபிசி பவுடர் வித்தவுட் ஸ்வீட்டில் இருக்கனால உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை ஹனியோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வித்தவுட் ஸ்வீட்டில் இருக்கனால நீங்கள் சுடுதண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் மட்டும் கிடையாது, நம்ம இட்லி தோசை மாவு கூட, சப்பாத்தி மாவு கூட அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். மதியம் வரைக்கும் கடையில் வேலையை பார்த்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அம்மா கால் பண்ணி நான் சமைக்கிறேன் இங்கே வாங்க அப்படின்னாங்க. கமல் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு திண்டுக்கல் கிளம்பிட்டாங்க. அதனால நானும் பிள்ளைங்களும் மட்டும்தான் போனோம். மோனியும் தாரணியும் ஊருக்கு போனதுக்கப்புறம் கையிலும் கண்மணியும் நாங்கள் வந்து மகிழினியை பார்க்க போகிறோம், எங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ அம்மா கூப்பிடவும் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டதுக்கான ரீசன் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, கோழிலாம் ஒரு மாதிரி சொன்னங்குது, நான் இன்னைக்கு கோழி அடிக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் அம்மா வீட்டுக்கு வந்தோம். என்னாடி பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? சேட்டை பத்தியா எங்களை வர சொல்லிட்டு தூங்குறத. எனக்கும் வேலை இருந்தனால சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். ஏய் ஏய் தூங்கி எந்திரிச்சியா? சாப்பிடவே இல்லையா? அப்ப தங்கமே அத்தை கூட சேர்ந்து சாப்பிடலாம்னா சாப்பிடாம இருந்த. அஜ்ஜோ அஜ்ஜோ, அத்தைக்காக வெயிட் பண்ணி தூங்கிட்டியா தங்கம்? அத்தை அக்காவை விட்டுட்டு போறேன், பாத்துக்கிறியா? 2 நாள் பாத்துக்கிறியா மாட்டியா? கையில அக்காவை விட்டுட்டு போவா வேணாமா? கையில் அக்காவை விட்டுட்டு போட்டுமா கூட்டு போட்டுமா? விட்டுட்டு போவா? அழகி தேவதை, அத்தைக்காக வெயிட் பண்ணி தூங்கிட்டியா சாப்பிடாம? தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு. இங்க வந்து பாய் சொல்லிட்டு போ, இங்க வந்து பாய் சொல்லிட்டு போ. பாய். அக்காவை பார்த்துக்கோ, அழுக விடாம பார்த்துக்கோ, சண்டை கட்டாத அக்கா கூட. அத்தை போயிட்டு வரேன், டாட்டா. நீ வரியா அத்தை வீட்டுக்கு? சரி பாய், போயிட்டு வரேன். இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்தது. பிள்ளைங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். மோனி தாரணியுமே இல்லை. வீட்டில் பிள்ளைங்க இல்லாதது வீடே வெறிச்சோன்ற மாதிரி இருந்தது. எனக்கும் கடைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி நம்ம இன்றைக்கி ரெஸ்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். பட் ரொம்ப போர் அடிச்சது. கீழே போய் பார்த்தேன், சத்துமாவுக்கு வறுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க நான் வறுக்கிறேன், கொடுங்க நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. முன்னெல்லாம் அடிக்கடி நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் நாச்சு நான் வறுப்பேன், நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாச்சு நான் பேக் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி நான் வேலையை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக இருந்தது. ராஜேஷ் கிச்சனுக்கு நல்ல டீம் இருக்காங்க. நான் இல்லைனாலும் ப்ரொடக்ஷன், பேக்கிங்கு, கொரியர் டிஸ்பேட்ச் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து நான் இருந்து பண்ணும்போது ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு திருப்தியான நாள். ஃபுல் டே வந்து இங்கே தான் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதும் டீயை குடிச்சிட்டு ஒரு கோட்டை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நானும் கமலும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். நான் கூட வரும்போதே கஸ்டமரை கூப்பிட்டு வரீங்களோன்னு நினச்சேன். ஆப்போசிட் கடைக்கு அனுப்பிச்சி விட்டு நீங்கள் மட்டும் வர்றீங்க. சோறு வேணா சாப்பிட்றியா? என்னது
மூஞ்சிக்கிட்ட வந்து ஹாய் சொல்லுது. சாப்பிட்டேன். சரி வாங்க போகலாம். டீ வேணா? சி சரி வாங்க போகலாம். என்ன மணி சீக்கிரம் வந்துட்ட? குட் ஃப்ரைடேன்றனால ஆஃப் டேவா? நீ வருவமா? ஐயா வெக்கப்படுறியாக்கும். அக்கா கடைக்கு டேபிள் சேரு சோஃபாலாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா 2 பேர் எல்லோரும் கிளம்பிட்டோம். சேர் பார்க்க வந்துட்டு டேபிள் சேர் பார்க்க வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. இந்த இந்த இது இது சிங்கிள் போட்டு நீ என்ன பண்ண போற? 3 சீட்ரு மாதிரி பாரு. இந்த அங்கே இருக்கு பாரு, இந்த அந்த 3 சீட்ரு. எங்கடி சேர் பார்க்குறேன்ட்டு வந்து உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். உட்காந்து உடனே வந்துருச்சா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கா டீச்சர்? ஜூஸ் வாங்கி கொடுக்காம கூப்பிட்டு வந்துட்டானே. டீச்சர் அக்கா டேபிள் சேர்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஆனால் கமல் எங்கேயும் நிப்பாட்டாமல் கடையில் கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு நான் ஒரு வேலையை வெளியே போகிறேன், முடிச்சுட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்காம கூப்பிட்டு வந்துட்டானேன்னு அக்கா புலம்பிகிட்டே இருந்தா. பார்த்து ஃபைனல் பண்ணிடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். 33,000 போட்டிருக்காரு. நாங்கள் 30 தான் கேட்குறோம். கூட ஏறுறியா சோஃபா? ஏன் டீச்சர் வெந்து தணிந்தது காடு தண்ணியை தேடி ஓடு. அவர் சொல்லுவார் 33 44. அக்கா வீட்டுக்கு சோஃபாவும் பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒன்று ஃபைனல் பண்ணி வச்சோம். கமலும் மணியும் வந்து அதை மாற்றி விட்டுட்டாங்க. நீ எது வாங்கின? நீ 3 சீட்டர் எடுத்தியா? நீ 3 சீட்டர் எடுத்துட்ட, அதனால் அந்த 2 சீட்டரு ஆனால் மீதி இங்கே. ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து பேரம் பேசி அவர் கையில் காசை ஒப்படைச்சிட்டு இப்போனாச்சும் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க பக்கத்தில் தான் ஜூஸ் கடை இருக்குன்ட்டு கிளம்பிட்டோம். எனக்கு ஜிகர்தண்டா. நீ மாதுளம்பழம் ஜூஸ் தானடி கேட்ட? நல்லா இல்லன்ட்டு இதுக்கு திரும்ப குடிக்கிற? நல்லா இல்லன்ட்டு குடிச்சிட்டே இருக்கா. அதுவும் நல்லா தான் இருந்துச்சா? சேட்டையை பற்றியா? ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு அக்கா ஒரே தான் நான் ஃப்ரிட்ஜும் பார்த்துட்றேன், அதையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அக்கா ஃப்ரிட்ஜு வாங்கி 12 வருஷம் ஆச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, அதனால் புதுசே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறாங்க. டீச்சர் அக்காவுமே அக்கா வாங்கின ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப பழசு, 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நானும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் பார்த்துட்டு இருந்தா. பார்த்துட்டியா எதை எடுக்க போகிறேன்னு கேட்டதுக்கு ரமேஷ் மாமா இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு வந்து ரோட்ரியில் இன்றைக்கி நிலாமுற்றம் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதுக்காக நான் கிளம்பிட்டேன். நிலாமுற்றம் மந்த்லி பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்ன பின்னெல்லாம் வைப்போம். குட்டி குட்டி கேம்ஸு கதையெல்லாம் பேசி நல்லா ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி கேம் வந்து செம சூப்பராக போச்சு. அடிக்கிறாங்க போல இருக்கே. 1 மினிட் ஜாஸ்தியாக இருக்குது, டைமை குறைங்க. One second out. Out. 20 seconds.
அச்சோ கொஞ்சம் நீளமாகற மாதிரி இருக்கும் போதும் ஒண்ணு நிறைய எடுத்துட்டாக்கா. 5 4 3 2 கேம் செம்ம சூப்பராக ஃபன்னாக போச்சு. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிச்சிருச்சு. இன்னொரு கேம் பண்ணோம். அது வந்து ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் எடுத்தேன். அது வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஹிஸ்டாரிக்கல் கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நைட் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.